Hi friends, welcome to Mom and Me Secret. இன்னைக்கு நாம பார்க்க போறது soap making video. நாம வீட்லயே soap தயாரிக்கலாம். soap தயாரிக்கிறதுலயே ரெண்டு மெத்தட் இருக்கு. வாங்க friends பார்க்கலாம். நாம தயாரிக்க போறது பேஸ் இல்லாம நாமளே பேஸும் தயாரிச்சு அதுல soap தயாரிக்கிறது. வீட்ல பண்ணிருக்கேன் friends. அது உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் கிளிசரின் பேஸ் வாங்கிட்டு அது டபுள் பாய்லர் மெத்தட்ல நீங்க நல்லா மெல்ட் பண்ணிட்டு அதுல உங்களுக்கு வேண்டிய இன்கிரிடியன்ட் போட்டு மோல்ட் பண்ணி எடுக்கிறது அன்மோல்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் லை சொல்யூஷனை நாமளே செஞ்சு அதில் நமக்கு வேண்டிய பொருளை ஆட் பண்ணிவிட்டு நாம் செய்கிறது செகண்ட் மெத்தட். அதுதான் நான் செஞ்சுருக்கேன். இயற்கையான சோப்பு. இயற்கையான சோப்புனா அதில் நீங்கள் எந்த கெமிக்கலும் ஆட் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு கேட்பீங்க. கெமிக்கல் இருக்கும். அதில் சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு கெமிக்கல், அதாவது காஸ்டிக் சோடாவை நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் அது க்யூரிங் ப்ராசஸ் போது அது நல்லிஃபை ஆகிடும். அதோட கெமிக்கல் எதுவுமே இருக்காது. காற்றுல எவாபரேட் ஆகிறதுனால எதுவுமே நல்லிஃபைங் ஆகிடும். அதில் எந்த கெமிக்கலுமே இருக்காது. கெமிக்கல் ஃப்ரீ 100% நம்ம சொல்லலாம். நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதோட பிஹெச் லெவல் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஒரு சோப்புக்கு 7 to 10 இருந்தால் நம்ம அதை யூஸ் பண்ணலாம். சேஃபான சோப். அதுக்கு மேலே போச்சுன்னா அது ஹார்ஷான சோப். அது நம்ம ஸ்கின்னுக்கு இரிட்டேட் தரும். இது மட்டும் பேசிக் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். நம்ம ஆலோவேராவையும் பச்சை பயிறு ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம இந்த சோப்பு செஞ்சுருக்கோம். பச்சை பயிறு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸுக்கு உங்கள் உடம்புக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். பச்சை பயிறு யூஸ் பண்ணும்போது ஃபேஸ் ரொம்ப ஷைனிங்காகவும் வழவழப்பு தன்மையும் கொடுக்கும். அதே மாதிரி ஆலோவேரா இல்லையா, ஸ்கின்ல இரிட்டேஷன் எதுவுமே இல்லாமல் ஸ்மூத்னிங்காக பயன்படுத்தப்படுது. ஆலோவேரா ஜெல்லு எல்லாத்துக்குமே ஆலோவேரா யூஸ் பண்ணுவோம். எல்லாருக்குமே தெரியும். எல்லா ஸ்கின் டைப்புக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை ஸ்கின்லேருந்து உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் வரைக்கும் எல்லாருக்குமே, சென்சிட்டிவ் ஸ்கின் வரைக்கும் எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆலோவேரா அந்த ரெண்டுமே இன்க்ரீடியன்ட் தான் இந்த சோப்பில், ஹோம்மேட் சோப்பில் நாங்கள் செஞ்சுருக்கோம். சரி, ஹோம்மேட் சோப்பு அந்த வீடியோ எங்கே இது கூட அட்டாச் பண்ணலையா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அது எடுக்கும்போது நம்ம வீடியோ எடுக்கலை. நாங்கள் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க நம்ம போய் ஃபஸ்ட்டு சோப் எப்படி வந்திருக்கு, க்யூரிங் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு சோப்புக்கு. க்யூரிங் ப்ராசஸ் அதுனா என்ன அப்படின்னு கேட்பீங்க. ஒரு சோப்பு நம்ம தயாரித்த அப்புறம் அது ஒரு 30 daysக்கு நம்ம வைப்போம். அப்போ தான் அது நல்லிஃபையாக மாறும். காஸ்டிக் சோடாவோட அந்த பவர் எல்லாமே ஃபுல்லாக போயிடும். அதில் எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் அதில் இருக்கிறது வெறும் ஆயிலும் நம்ம கொடுக்குற இன்க்ரீடியன்ட் மட்டும்தான் அது சோப்பாக மாறி இருக்கும். அதுதான் சோப்பானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது முடிஞ்சிட்டு க்யூரிங் ப்ராசஸ் முடிஞ்ச அப்புறம் தான் நம்ம ஒரு சோப்பை யூஸ் பண்ணுவோம். நம்ம நீங்கள் போட்ட உடனே கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணோன்னா அதுக்கு நீங்கள் சோப் பேஸ் வாங்கி தான் யூஸ் பண்ணணும். அந்த சோப் பேஸ் கூட அவங்க க்யூரிஃபை முடிஞ்சிட்டு தான் சோப் பேஸ் விற்பாங்க. அதை நீங்கள் வாங்கிட்டு யூஸ் பண்ணலாம். பட் ஒரு சோப்பு நம்ம செஞ்சால் அது நாமளே அந்த பேஸோ செஞ்சு செய்கிறது தாங்க புத்திசாலித்தனம். நாம் இதை எசென்ஷியலாக எவ்ரி ஒன் நாம் அதை கற்றுக்கிட்டு நம்ம வீட்டில் செஞ்சு யூஸ் பண்ணலாம். இல்லை என்னால் யூஸ் பண்ண முடியல, டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க அது இயற்கையான சோப்பு யார் செய்கிறாங்களோ அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அது சீக்கிரமாக கரைஞ்சிடுது, சீக்கிரமாக சோப்பு கரைஞ்சிடுது அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மல் சோப்பு பாருங்கள், கரையிலனா அதில் பீவேக்ஸு அந்த மாதிரி நிறைய அதில் மெழுகு அது யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம சோப்பில் பார்த்தோன்னா இயற்கையான வெறும் எண்ணெய் தான், அதுவும் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், வேப்பெண்ணெய் அந்த மாதிரி எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் தேங்காய் எண்ணெய் தான். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை மட்டுமே யூஸ் பண்ணது. அதில் கொஞ்சம் 10% நம்ம விளக்கெண்ணெயை ஆட் பண்ணுவோம் சாஃப்டனுக்காக. ஏன்னா தேங்காய் எண்ணெய்ன்றது ஹார்ட் ஆயில் அப்படின்னு சொல்லுவோம். இது சாஃப்ட் ஆயில்ன்றது ஆல்மண்ட் ஆயில். அதே மாதிரி நீங்கள் மற்ற ஆயில் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணால் அப்போ தான் உங்களுக்கு ஒரு சோப் சாஃப்டாக வரும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பண்ண சோப்பை போய் பார்க்கலாம். அது பார்க்கும்போது க்யூரிங் அதுக்கு முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி ஃபஸ்ட்டு சோப் என் ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணிட்டாரு. எடுத்துகிட்டு போய் நான் யூஸ் பண்ணிக்கிறேன்ப்பா, சோப்பு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி போய் யூஸ் பண்ணார். அவருக்கு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஃபேஸுக்கு யூஸ் பண்ண அந்த சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ண உடனே ஆயில், இது மோஸ்ட்லி ரொம்ப ஆயில் ஃபேஸாக இருக்குன்னா இந்த சோப்பு 100% ரெக்கமெண்டட். நீங்கள் யூஸ் பண்ணலாம். எனக்கு ஆல்ரெடி ட்ரை ஃபேஸ் தான், ட்ரையாக இருக்கும் ஸ்கின்னுனா இந்த சோப் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது எதுவுமே உங்களுக்கு ஹார்ம் கொடுக்காது. ஏன்னா இதில் ஹார்மான எந்த கெமிக்கலுமே யூஸ் பண்ணல. இதில் நான் இன்னொன்று என்னென்னா, நான் எந்த ஃப்ராக்ரன்ஸுமே யூஸ் பண்ணல. வாங்க அது சோப்பை போய் பார்க்கலாமா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சோப்பு. இது வீட்டில் நம்ம செஞ்ச சோப்பு. இதுதான் பச்சை பயிறு அப்படியே அது ஜல்லடையில் ஜலிச்சு அதுக்கப்புறம் இதை ஆலோவேரா ஃப்ரெஷ் ஆலோவேரா எடுத்து அதோட பல்ப்பு எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி கூழாக்கி அது நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதுதான். இது பார்த்திங்கன்னா 1 கிலோ எண்ணெயில் வந்துச்சு. இவ்வளோ சோப்பு இருக்குது நம்மக்கிட்ட. ஒரு 10 சோப் நாம் யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்டு மற்றது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸுக்கு யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துடலாம். சோப்பு எப்படி இருந்தாலும்
ஒரு ப்ராஃபிட்டபிள் தான். நாம் யூஸ் பண்ணிக்கலாம், மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். எல்லாருமே வந்து ஹோம்மேடு கெமிக்கல் ஃப்ரீ ஒருத்தங்க பண்ணுறாங்கன்னா எல்லாருமே கேட்குறாங்க. எங்கிட்டே நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஆஃபீஸ்லேயும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பக்கத்து வீடு, எதிர் வீடு அப்படி நிறைய பேர் எப்போ க்யூரிங் முடியும் அப்படின்னு கேட்டாங்க. சரி, இந்த சோப்பு கூட நான் என்னென்ன சோப் செஞ்சுருக்கேன்னு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த சோப்பில் பார்த்தோன்னா நம்ம என்ன சோப்னா இது சாண்டல் சோப். சாண்டலில் ஒட்டு பவுடர் போட்டு செஞ்சது. இதுவும் சாண்டல் சோப் தான். இது வந்து 130 கிராம் இருக்குது. இதெல்லாமே 50 கிராம் சோப்பு. இதுவும் 50 கிராம் சோப். இது வந்து 130. இது வந்து ரோஸ் பெட்டல். ரோஸ் பெட்டல்னால் இது வாங்கி கடையிலேருந்து வாங்கி ஆட் பண்ணல. ரோஸ் பெட்டல் வீட்லேயே ரோஸ் பெட்டல் பவுடர் வீட்லேயே செஞ்சது. அம்மா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து பூவை நல்லா காய வச்சு அது பட்டர் சொல்லுவோம், அதான் ரோஜா இதழ். நீங்கள் நார்மலாக நம்ம ரோஜா இதழ் அது இல்லை, இது பன்னீர் ரோஜா உங்களுக்கு கிடைக்கும். அந்த பன்னீர் ரோஜாவை கொண்டு வந்து அந்த இதழ் எல்லாமே பிச்சுட்டு நீங்கள் கடலில் காய வச்சு அதுக்கப்புறம் ஜல்லடையில் நல்லா ஜலிச்சு அது சேர்த்து செஞ்ச சோப்பு. பேஸ் வந்து ஒன்று தான், அதுக்கப்புறம் அதில் மிக்ஸ் பண்ணுறது தான் மாறி இருக்கும். அதில் பச்சை பயிறு, ஆலோவேரா, இதில் ரோஸ் பெட்டல் ஸ்கின்னு ரொம்ப சாஃப்ட் ஆகும். பேபி சாஃப்ட் ஸ்கின் வேணும்னா நீங்கள் ரோஸ் பெட்டல் சோப்பை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்ல ஷைனான உங்களுக்கு ஸ்கின்னாக வேணும்னா நீங்கள் இந்த சோப்பு யூஸ் பண்ணிக்கலாம், பச்சை பயிறு ஆலோவேரா சோப்பு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சோப் பார்க்கலாமா? டைம், இது தாங்க மல்வெட் சோப். உங்களுக்கு தெரியுதா? இது வந்து ரோஸ் பெட்டல் சோப் தான். எனக்கு இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, அந்த வேர்ட் மறந்துட்டேன் நான். ரோஜா இதழ் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அது பன்னீர் ரோஜா இதழ் அப்படின்னு சொன்னாங்க. பன்னீர் ரோஜா இது வந்து பூக்கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாருமே கேட்பீங்க, நீங்கள் பூக்கடையா? ஏமா உங்களுக்கு எல்லாமே பூக்கடையில் தான் வாங்குவோம். பூக்கடைனா எங்கள் அம்மா பாஷையில் சொன்ன போனால் அது பாரிஸ் கார்னர் தான் பூக்கடைன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் பஸ்ஸு அங்கேருந்து தான் கிளம்புமா, அதுக்கப்புறம் தான் கோயம்பேடு மாற்றினாங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கே நிறைய வந்து பூக்கடை இருக்கிறதுனால ஏதாவது வீட்டில் விசேஷம்னாலே பூ வாங்கணும்னா எங்கள் அம்மா இப்போவும் பாரிஸ் கார்னர் அங்கே போயிட்டு தான் பூ வாங்கிட்டு வருவாங்க. அப்போ தான் அந்த சேரு அந்த கணக்கில் நிறைய பூ வாங்கிட்டு வந்து பூ வந்து ஜடெல்லாம் எங்கள் அம்மாவே பின்னுவாங்க. கடையிலேருந்து மோஸ்ட்லி வாங்க மாட்டாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாருங்கள் இவ்வளோ சோப் இருக்குது, பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குல்ல. இந்த சோப் வந்து மல்வெட் சோப், என்னோடய ஃபேவரட் சோப். மல்வெட் இது வீடியோவே நான் போட்டிருப்பேன். இது ஃபேஸுக்கு உடம்புக்கு தேய்ச்சி குளிக்கிறது. இது கல்யாண பொண்ணு மாப்பிள்ளைக்கு, முஸ்லீம் கல்யாண பொண்ணு மாப்பிள்ளைங்களுக்கு இது நலுங்கு வைப்பாங்க. எல்லாருமே நீங்கள் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா கேட்டு பாருங்கள், ஆமாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு மல்வெட் தெரிஞ்சிருக்கும். மல்வெட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 100 கிராம் மல்வெட் யூஸ் பண்ணி இந்த சோப்பை தயாரிச்சிருக்கோம். இப்போவே அதில் அவ்வளோ மல்வெட் ஸ்மெல் அப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது க்யூரிங் ப்ராசஸ் இன்னும் முடியல. க்யூரிங் ப்ராசஸ் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு 20 டேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தான் இது நாங்கள் யூஸ் பண்ணுவோம், மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இது தயாராக இருக்கும். இப்போதைக்கு நம்ம இதை யூஸ் பண்ணக்கூடாது. பட் மல்வெட் சோப் என்னோடய ஃபேவரட் சோப். நல்ல ஸ்கின் வந்து க்ளோயிங் இருக்கும், வேர்வை நாற்றும் இல்லாமல் இருக்கும். நமக்கு இயற்கையாகவே ஒரு நறுமணத்தை தரும் அந்த சோப்பு. டோட்டலாக நம்மக்கிட்ட ஒரு அப்ராக்சிமேட் 100 சோப்ஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு இந்த சோப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் எப்படி செய்யணும்னு. இப்போ நீங்கள் நினைப்பீங்க சோப்பு எப்படி செய்யணுன்றதே சொல்லியே சோப்பு செஞ்சதை காட்டுறாங்களே அப்படின்னு. சோப்பு செய்யும்போது வீடியோவே எடுக்க முடியல. நான் வீடியோ எடுத்திருக்கேன், அதை உங்களுக்கு நான் சைட்டில் போடுறேன். பட் ஃபார்முலேஷன் அது எப்படி பண்ணும் அப்படின்றது சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, இல்லைன்னா நான் இன்னொரு வீடியோலையும் உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தோன்னா உங்களுக்கு ஹாப்பியாக இல்லை, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இன்னைக்கு என் ஹஸ்பண்ட் இந்த சோப் எடுத்துகிட்டு போய் நான் குளிக்கிறேன் அப்படி சொல்லும்போது அவருக்கு என் மேலே எவ்வளோ நம்பிக்கை அப்படின்னு தோணுச்சு. ஆனால் அவ்வளோ நுரைச்சிது, நல்லா நுரை வந்துச்சு. அது மட்டும் தான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, நுரை வருமா வராதா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ இல்லை, அது சூப்பராக நுரை வந்துச்சு. இது வந்து ரோஸ் பெட்டல், நான் சொன்னேன்ல ரோஸ் பெட்டல் வாங்கி நாங்கள் அரைச்சி தான் யூஸ் பண்ணோம். அதில் பார்த்தாலே தெரியும் பாருங்கள், ரோஸ் இருக்குது அதில் பெட்டல்ஸு. அது வந்து ஜல்லடையில் ஜலிச்சு பண்ணலாம். அப்படியே போட சொன்னாங்க, ஏன் ரோஸ் இது இருக்கட்டுமே நல்லா தானே இருக்கும் ஹோம்மேட் சோப்பில் அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் ஜலிச்சிட்டேன். நம்ம ஸ்கின்ல வந்து கொஞ்சம் அது கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா அது காய வச்சது இல்லை, அதுக்காக. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி கரெக்ட் தானே. அதுக்கப்புறம் இதில் எல்லாம் கொஞ்சம் வந்து எசென்ஷியல் ஆயில் நான் போட்டேன். சாண்டல்வுட்டோடது. மல்வெட்க்கு மட்டும் வேறு என்ன கொடுத்தேன், அதுக்கு மல்வெட்க்கு வந்து லாவெண்டர், எனக்கு பிடிச்சது லாவெண்டர் கொடுத்துருந்தேன் எசென்ஷியல் ஆயில் ஸ்மெல்லு. ரோஸ் பெட்டலுக்கு ரோஸ் தான் கொடுத்தேன். பட் இந்த பச்சை பயிருக்கு எந்த எசன்ஸும் யூஸ் பண்ணல. பார்த்தீங்களா சோப்பு? நீங்கள் 100 கிராம் சோப்பு செய்யணும்னா ஈஸி. 17.5 கிராம் வேணும் உங்களுக்கு. 35 கிராம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நீங்கள் அது செட்டில் டவுன் பண்ணணும்.
பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் 100 கிராம் எண்ணெய், அதில் 90% உங்களுக்கு கோகோனட் ஆயிலும், அதுவும் பியூராக இருக்கணும் கோகோனட் ஆயில். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பியூர் கோகோனட் ஆயில்னால் செக்கில் ஆட்டின எண்ணெய். நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்கிட்டு வாங்க. நாங்களும் அதே மாதிரி தான் வாங்குகிறோம். இப்போ நிறைய குவான்டிட்டி நாம் அங்கே தேங்காய் மண்டி போயே வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் நாம் முடிவு பண்ணியிருக்கோம். அது அப்படி வாங்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கடையாக இருந்தால் அங்கே செக்கில் தான் வருது அப்படின்னா நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். அது வாங்கி நீங்கள் 90%, அதுவும் 10%, அதாவது 90 கிராம் நீங்கள் கோகோனட் ஆயில், 10% நீங்கள் விளக்கெண்ணையோ நல்லெண்ணையோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறீங்கன்னா 5% நீங்கள் விளக்கெண்ணெய், 5% நீங்கள் நல்லெண்ணெய், நீங்கள் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி அதில் ஆல்மண்ட் ஆயில் அந்த மாதிரி சாஃப்ட் அண்ட் ஆயில் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சோப்பு. நீங்கள் அந்த ரெண்டு எண்ணெயும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் இது லைஃப் சொல்யூஷன் வந்து உங்களுக்கு கூல் ஆகணும். ஆகிட்ட அப்புறம் தான் நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து எண்ணெயில் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி ப்ரிகாஷன் சொல்ல வேணாமா? என்ன ப்ரிகாஷன்? பிளாஸ்டிக் சோடாவை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். மற்றபடி எதுவுமே கிடையாது. நீங்கள் க்ளவுஸ் கண்டிப்பாக இருக்கணும். உங்களுக்கு ஹேண்டில் க்ளவுஸு, கார்கல்ஸு, அதே மாதிரி மாஸ்க்கும் நீங்கள் போட்டே ஆகணும். இல்லைனா அது புகையாக வரும்போது நமக்கு மூக்கில் தொண்டையிலெல்லாம் போச்சுன்னா நமக்கு புண்ணாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. குழந்தைங்க இல்லாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் செய்யும்போது குழந்தைங்க இருந்தால் செய்யாதீங்க. அதே மாதிரி காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பியும் அதை ஒரு 50 கிராம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இப்போ நம்ம 15 கிராம் 15 தான் சொல்லியிருக்கோம் 100 கிராமுக்கு. ஸோ நீங்கள் 17.5 கிராம். அப்போது மற்றது நீங்கள் அப்படியே நல்லா அதை வந்து ஒரு கிளிப் போட்டு நல்லா பேக் பண்ணி ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு வைங்க. இல்லைன்னா நீர்த்து போயிடும், வேஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அது யூஸ் ஆகாது. உப்பு தெரியும்ல உங்களுக்கு, உப்பை நல்லா வறுத்துட்டு அப்புறம் அதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. என்னென்னா அதோட வேல்யூ போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், அப்படி தான் இது வந்து நீர்த்து போயிடும். அதே மாதிரி ஸ்கின்ல பட்டுச்சுன்னா ஹர்ட் ஆகிடும், பர்ன் ஆகிடும், ஸ்கின் இரிட்டேஷன் அதிகமாக இருக்கும். இப்போ க்யூரிங் ப்ராசஸ் கூட சொல்கிறது எதுக்கு? நான் சோப் செஞ்சு 30 நாளுக்கு அப்புறம் யூஸ் பண்ணால் அந்த காஸ்டிக் சோடாவோட அதை வந்து காற்று சேர்ந்து எல்லாமே அது நல்லிஃபைங் ஆகிடும். அது கெமிக்கல் எதுவுமே இருக்காது, கெமிக்கல் ஃப்ரீயாக மாறிடும். அதுக்காக தான் அந்த வெயிட்டிங் பீரியட் 2 வாரத்துலேயே சரியாக போயிடும். சில டைம் நம்ம ஆட் பண்ணுற குவான்டிட்டி அவங்க இங்கே இருக்கும்போது 3 வாரம் ஆகலாம், 4 வாரம் ஆகலாம். அதனால் நீங்கள் அது எதுவுமே ரிஸ்க் எடுக்காமல் 1 மந்த்துக்கு அப்புறம் யூஸ் பண்ணுங்கள், எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் இது கூல் ஆகிறதுக்கு டெம்பரேச்சர் 15 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ் ஆகலாம். நீங்கள் அது பாருங்கள், தொட்டு பார்த்தா தெரியும். அப்படின்னு தொட்டுனா உள்ளே கை விட்டு கிடையாது. நீங்கள் மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக்லேயோ இல்லை ஸ்டீல்லையோ நீங்கள் செய்யுங்க. அதே மாதிரி அலுமினியம் பாத்திரம் யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? நீங்கள் இப்போது நம்ம யூஸ் பண்ண இப்போ ஆயிலை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதில் அந்த லைஃப் சொல்யூஷனை போட்டு நல்லா கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நல்லா கலந்துகிட்டே வரணும். உங்களுக்கு நல்லா கலந்துகிட்டே வரும்போது தோசை மாவு பதம் வந்த அப்புறம் நீங்கள் மோல்டில் போட்டு ஒரு 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்துட்டு 1 மந்த் வெயிட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைப்பா எனக்கு இவ்வளோ டைம் எல்லாம் இல்லை, சோப்பு வேணும் அப்படின்னு ஏதாவது நீங்கள் உங்களுக்கு வேணும் ரிக்வயர்மெண்ட் இருந்துச்சுன்னா momandmesecret@gmail.com நீங்கள் ஒரு மெயிலை தட்டி விடுங்க. அப்படி இல்லைன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட ரிக்வயர்மெண்ட்டை எழுதுங்க. நான் சென்னையில் இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக நான் அனுப்பிடுவேன். இல்லை நீங்கள் சென்னை கிடையாது வேறு ஊர்னா கூட நோ ப்ராப்ளம், சொல்லுங்கள், நாங்கள் பார்க்கலாம். நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஏன்னா இப்போதைக்கு சோப்பு இருக்கிறது என்கிட்ட 40 சோப் தான் இருக்குது. மற்றது 100 சோப் இருக்குது. க்யூரிங் முடியல இன்னும். நான் சொன்ன மாதிரி அந்த மல்வட் சோப்பு சூப்பரான சோப்பு, அதில் இப்போவே நல்ல ஸ்மெல் இருக்குது. மல்வட் சோப் இருக்குது என்கிட்ட. அதுக்கப்புறம் ரோஸ் பெட்டல் சோப்பு இருக்குது. அப்புறமா சந்தனம் சோப்பு இருக்குது. பச்சை பயிறு அலோவேரா சோப்பு ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு. க்யூரிங்கும் முடிஞ்சிருச்சு. இது மட்டும் இன்னும் ஆகலை. அது இன்னும் ஒரு 10-15 டேஸில் முடிஞ்சிடும். அதுக்குள்ளே நான் நெக்ஸ்ட் பேட்சும் ரெடி பண்ணிவிடுவோம். ஆயிலுக்கு வந்து நான் தான் சொன்ன மாதிரி நாங்கள் செக் பண்ணிவிட்டு எங்கே வந்து பியூரான கோகோனட் ஆயில் கொடுக்குறாங்களோ அங்கே போயிட்டு ஃபுல்லாக பல்காக வாங்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு இதில் சோப்பு எவ்வளோ ப்ரைஸ்னால் ரொம்ப அதிகமாகலாம் இருக்காதுங்க. ஒரு 50 கிராம் சோப்பு பார்த்தோன்னா 30லேருந்து 45 வரைக்கும் இருக்கும். 100 கிராம் சோப்புலேருந்து 130 சோப் வந்து 90லேருந்து 120க்குள்ளே இருக்கும். உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் சோப்பு தயாரிக்க முயற்சி பண்ணுங்கள். டைம் இல்லைன்னா என்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இந்த சோப்பு தரேன். உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு நபருக்கு இந்த வீடியோவை தட்டி விடுங்க. பாய் பாய்.